சூர்பனகையினுடைய பேச்சை கேட்டதுக்கு பின்னாலே ராமனுடைய மனத்திலே காம எண்ணங்கள் கொழுந்துவிட்டு எரிகின்றது. அப்படி காம வேகத்திலே இருக்கக்கூடியவனிடத்திலே சூர்பனகை மீண்டும் தொடர்ச்சியாக பேசுகிறாள். இப்போ நெருப்பு கரியில் பிடிச்சிருக்கு, அது லேசாக அணையிற மாதிரி இருந்தால் ஊதி விட்டு விசிறி விட்டு அதை இன்னும் கொழுந்து விட்டு அதிகமாக எரியும்படியாக செய்கிற ஒரு நிலையினை நம்முடைய சூர்பனகையானவள் மேற்கொள்கிறாள். அவன் ஏதுக்கே சீதை பற்றிய காம எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும்படியாக சூர்பனகையானவள் தொடர்கிறாள். சொல்கிறான், அப்பா, சந்திரனை இந்திரன் அடைந்து விட்டான். ஆறுமுகப் பெருமானுடைய தந்தையாக விளங்கக்கூடியவனுக்கு அருமையாக உமாதேவி கிடைத்து விட்டாள். மகாவிஷ்ணுவுக்கும் இலக்குமி தேவி கிடைத்து விட்டாள். அதே மாதிரி உனக்கும் சீதை கிடைத்து விட்டாள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த காரியம் இன்னும் ஆரம்பமே ஆகலை, ஆனால் நீ ஜெயிச்சாச்சு, நீ உனக்கு கிடைச்சாச்சு என்ற எண்ணத்தை சொல்லும் பொழுது இன்னும் அந்த எண்ணம் தீவிரமாக கொழுந்து விட்டு எரியும். இந்த பாடல் மிகச் சிறப்பான பாடலாக அமைந்திருக்கிறது. சொன்னால், இந்திரன் சசியை பெற்றான், இருமூன்று வதனத்தோன் ஆறுமுகம். அவன் தந்தை உமாபதி சிவபெருமான், தந்தையும் உமையை பெற்றான். தாமரை செங்கனானும் சென் திருமகளை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும். அதை முடிச்சிடறா, சீதையை நீ அடைந்தாகிவிட்டது என்பதாக உறுதிப்படுத்துகிறாள். அந்தரம் பார்க்கில் அப்படி இந்திரன், ஆறுமுகப் பெருமானுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவன், தாமரை செங்கடனாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு, இந்த 3 பேரையும் உன்னோடு சீதையை அடைந்த உன்னோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்தரம் பார்க்கில் நன்மை அவருக்கு இலை உனக்கே ஐயா. இந்த பாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அந்தரம் பார்க்கில் நன்மை அவருக்கு இலை உனக்கே ஐயா என்பதாகவும் சொல்லலாம். இதை பிரிக்கும் பொழுது அந்தரம் பார்க்கில் நன்மை அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா. சில சமயங்களில் வார்த்தை வந்து விழுகிற பொழுதே அபசகுனமாக வந்து விழருது. சீதையை அடைந்தால் உனக்கு நன்மை இல்லை, சீதையை நீ எடுக்கப் போகிறாய், கொல்லப் போகிறாய், ஆனால் அதனாலே கொண்டு வரப்போகிறாய், அதனாலே நன்மை என்பது உனக்கு கிடையாது. இந்திரனுக்கும் சிவனுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் தான் பெருமை இருக்கப் போகிறதே தவிர உனக்கு இல்லை என்பதாக அந்த பாடலிலே மறைமுகமாக சொல்லிவிடுகிறாள். இந்திரன் சசியை பெற்றான், இருமூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கனானும் சென் திருமகளை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும். அந்தரம் பார்க்கில் நன்மை அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா, அல்லது அவர்க்கு இல்லை உனக்கே ஐயா என்பதாக சொல்லுகிறார். என்னன்னு சொல்றான், சிவபெருமானவன் தன்னுடைய உடம்போடு வைத்து கொண்டான். தாமரை மலரிலே இருக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியை தன்னுடைய உடம்பின் ஒரு பாகத்திலே தாமரை மலரின் மேலே வைத்து கொண்டான். பிரம்மதேவனானவன் தன்னுடைய நாக்கிலேயே வைத்து கொண்டான். ஆனால் மேகத்திலே பிறக்கக்கூடிய மின்னலை வெல்லக்கூடியவதாக அமைந்த இடையினை உடைய சீதையை பெற்றால் நீ எப்படி இருப்ப தெரியுமா என்று சொல்கிறாள். இந்த பாட்டிலையும்
சபிக்கிறாளா வாழ்த்துகிறாளா என்று தெரியாத அளவுக்கு இரண்டு பொருளும் படும்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாகத்தில் ஒருவன் வைத்தான் சிவன், பங்கையத்து தாமரையில் பங்கையத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். தன்னுடைய தொப்புள் கொடியிலே இருக்கக்கூடிய தாமரை மலையின் மேலே மகாவிஷ்ணுவானவன் இலக்ஷ்மி தேவியை வைத்திருக்கிறான். அந்தணன் நாவில் வைத்தான். பிரம்மதேவன் தன்னுடைய நாக்கிலேயே சரஸ்வதியை வைத்துக் கொண்டான். மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடையினாலே, மேகத்திலே தோன்றுகின்ற மின்னல் போன்ற இடையினை உடையவளாக விளங்கக்கூடிய சீதையை மாகத்தோள் வீரா பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி. ஐயோ, அவளை வைத்து கொண்டு எவ்வளவு சிறப்பாக இருக்கப் போகிறாய் என்பதாகவும் ஒரு பொருள். பெற்றால் நீ எங்கப்பா வச்சுன்னு வாழப்போற என்பதாகவும் இரண்டு பொருள்படும்படியாக இந்த பாடல் அற்புதமாக அமைந்திருக்கிறது. என்ன சொல்றா? ஐயோ, அவளை மட்டும் நீ அடைந்து விட்டால் எல்லா விதமான செல்வங்களையும் நீ அவளுக்கே கொடுத்து விடுவாய். நான் உனக்கு நன்மை செய்கிறேன் உண்மைதான், ஆனால் உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உன்னுடைய மனையாளுக்கும் மற்றைய பெண்களுக்கும் நான் நல்லவளாக இல்லையே என்பதாக வருத்தப்படுவதைப் போல சொன்னாலும் இவனுடைய ஆசையை தூண்டிவிடுகிறாள். பிள்ளை போல் பேச்சினாலே பெற்றபின் பிழைக்கலாற்றாய். ஐயோ, எப்படி அந்த மகா சக்கரவர்த்தி கம்பன் அருமையாக எழுதியிருக்கிறார். பிள்ளை போல் பேச்சினாலே பெற்றபின் பிழைக்கலாற்றாய், கொள்ளைமா நிதியம் எல்லாம் அவளுக்கே கொடுத்தி, எல்லா விதமான சொத்துக்களையும் அவளுக்கே கொடுத்தி. ஐய வள்ளலே, உனக்கு நல்லேன் மற்ற நின் மனையில் வாழும் கிள்ளை போல் மொழியார்க்கு எல்லாம் கேடு சூழ்கின்றேன் அன்றே என்பதாக மேலும் 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 தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறாள். அவள் இன்னும் சொன்னா, அப்பா நீ அவனை கொண்டு வா, சீதையை கொண்டு வா, அதோட நீ என்ன செய்யணும், அந்த ராமனையும் கொண்டு வந்து விடு, ராமனை என்னிடத்திலே விட்டுவிடு, சீதையை உன்னுடைய ஆற்றல் உலகமெல்லாம் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நீ சீதையினுடன் வாழு. மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த, தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் சிற்றிடை சீரை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ. என்ன சாமர்த்தியன்னா, நீ சீதையை எடுத்துக்கோ, என்னை ராமனை எடுத்துக்கொள்ளும்படியாக நீ செய்துவிடு என்பதாக, உனக்கு ஒன்று எடுத்துக்கோ எனக்கு ஒன்று தா என்பதாக அவனை தூண்டில் போட்டு அவனுடைய உள்ளத்திலே காம எண்ணத்தை மேலும் மேலும் வளரும்படியாக சூர்பனகை செய்கிறாள்.